விக்கி விக்கி ச்சே விக்கி இங்கே இல்லையோ? இப்போதான் என்னன்னே தெரில. ஒரு விஷயம் நடந்துன்னா ஞாபகமே இருக்க மாட்டேக்கி. விக்கி நேத்தே ஊருக்கு போயிட்டார்ல. எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியலையே. மருமவளே. அத்தை. என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு நேரம் பிந்திட்டு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? நீ விக்கி விக்கின்னு கூப்பிட்டதான் எனக்கு கேட்டுச்சு, அதான் வந்தேன். நேரம் ஆயிட்டா? என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, மணி 9 ஆயிட்டு. என்னத்த சொல்றீங்க? 9 மணியா? சாரி அத்தை, ஏதோ அசதியில தூங்கிட்டேன். காஃபி போட்டு தரட்டாத்தே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அம்மாடி மருமவளே, நம்ம இன்னைக்கு சின்னத்தை வீட்டுக்கு போகிறோம். சின்னத்தை வீட்டுக்கா? ஆமாம்மா, போயிட்டு ஒரு மாதம் அங்கே தங்கிட்டு வருவோம். நீ என்ன சொல்கிற? 1 மாசமா? என்னத்தை திடீர்னு? இல்லைம்மா, அவளும் அங்கே தனியாக தானே இருக்கா. அவள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போயிட்டா. நம்மளும் பதிலுக்கு அங்கே போய் தங்கிட்டு வருவோம். உன்கிட்ட கேட்காம நான் முடிவு எடுத்துட்டேன். உன் விருப்பம் என்னமோ அதை சொல்லு. உனக்கு போனோன்னா போவோம், இல்லைன்னா இங்கேயே இருப்போம்மா. ஏன்னா எப்படியும் விக்கி வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். அதான் உனக்கு கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்ல. அங்கே நல்ல கோயில், குளம், தோப்பு, துறவுன்னு எல்லாம் இருக்கு. நம்ம போயிட்டு வந்தாலும் உங்கள் சின்னத்தை நல்லா சந்தோஷப்படுவா. நீ என்ன சொல்ற? சரிங்க போவோம். அத்தை கேட்காவளே, அதுக்காக நம்ம போனோன்ட்டு சொல்லாண்டா. உன் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லு. போனோன்னா போவோம், இல்லத்த எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்குன்னா இங்கேயே இருப்போம். இல்லத்த, கடைசியாக சின்னத்தை போகும்போது கூட என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாவில்ல. எனக்கு அது கொஞ்சம் ஒரு தான் இருக்கு. நம்ம 1 மாதம் அங்கே போய் தங்கிட்டு வரலாம். சரிம்மா, அப்போ காலையிலே கிளம்புனாதான் இருட்ட முடி அங்கே போய் சேர முடியும். அத்தை, எனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீனும் குளிச்சுட்டு துணியெல்லாம் எடுத்து வைக்கியா? நம்ம 2 பேர் மட்டும்தானா? அப்போ மாமா எல்லாரும் போயிட்டாவன்னு இங்கே தோட்டத்தை பார்க்கறது யாரு, மாட்டை பார்க்கறது யாரு? இந்த ஐடியாவே உங்க மாமா தான் தந்தாவ. மாமா இங்கே இருக்கட்டும், இருந்து தோட்டத்தை மாடெல்லாம் பார்த்துக்கிடட்டும். அதுவும் இல்லாமல் இங்கே வைக்கல் போடுற தம்பிக்கு கல்யாணமா, அதனால அவன் வந்து இறக்க மாட்டான். மாமா இருந்தாதான் வைக்க கட்டலாம் தோட்டத்துக்கு வரோம். மாமா நான் பார்த்துக்கிடுறேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாவ. நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வருவோம். சரிங்க. நேரமாக பஸ் ஏறினாதான் அங்கே நேரமாக போய் இறங்க முடியும்னு. சரிங்க, நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன்னுருவும் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நம்ம அந்த மனுஷனை விட்டு பிரிஞ்சு போகிறோன்னு பாட்டா படிப்போம். அவரு என்னன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சுற்றுவார். அத்தை. என்னம்மா கிளம்பியாச்சா? ஆமாத்தே. பரவாயில்லையம்மா, சீக்கிரம் கிளம்பிட்டியே. அம்மா எதுக்கு இத்தனை போய் போகிற இடத்துல? என்னத்தே, 1 மாதம் இருக்க போகிறோம் நீங்கள் தான் சொன்னீங்க. அதுக்கு தேவையான துணியெல்லாம் வேண்டாமா? அம்மாடி, 1 மாசமா என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறோம். அப்படி இப்படின்னு கடைக்கு கோயிலுக்குன்னு போயிட்டு வருவோம். போயிட்டு வரச்சுல நம்ம துணி எடுத்துகிட்டு வரலாம்ல. அப்படியாத்தே? சரி, ஏனி எடுத்து வச்சுட்டு நடக்காண்டா, நேரம் ஆகுது, நம்ம கிளம்புவோம். மாமா வந்துடட்டாத்தே, சொல்லிட்டு கிளம்புவோம். மாமா சாயந்தரம் தான் வருவாவே, நம்ம கிளம்புவோம். நேரமாக போனாதான் அங்கேயும் நேரமாக போய் இறங்க முடியும். சீக்கிரமா வா. ஐயா. ராணி, வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். சாப்பிட உட்காந்தியனா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிளம்புவேன். இல்லைம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. இல்லையா, நீங்கள் தனியாக இருக்கிய, எப்படி எல்லாம் எடுத்துப்பிய? நீங்கள் வந்து உட்காருங்களா, நான் எடுத்து வைக்கேன். இல்லைம்மா, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ பசிக்கல, நீ கிளம்பு. சரிங்கய்யா. என்ன இது, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ராணி ராணி ராணி. ஐயோ, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பூ வைக்க வரவில்ல. ஐயா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து வந்துட்டேனே. அப்புறம் நம்ம எதுவும் சொல்லலைன்னா, நீ எதுக்கு சொல்லலைன்னு ஐயா கோவப்படுவாரு. எதுக்கும் ஒரு வார்த்தை போய் சொல்லிடுவோம். ஐயா, ஐயா, உங்களுக்கு என்னாச்சு? ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா, கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா, ஐயா இந்த தண்ணியை குடிங்கய்யா. என்ன இவரு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காரு, என்னாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருந்தோம்னா சரி வராது. உடனே 108க்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ 108? எங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டாரு. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அட்ரஸ் வந்து விஐபி ஹவுஸ் இருக்கலாங்க, அதுல 3வது வீடு. சீக்கிரம் வந்துருங்க. கடவுளே, சிவா தம்பி வீட்டுல இல்லாத நேரம் பார்த்தா இப்படி நடக்கணும். ராத்திரி வரை ஆயிட்டு, சிவா தம்பி தூங்கிருப்பாரோ? ஃபோன் அடிப்போமா வேண்டாமா? ஃபோன் போட்டு சொல்லலைன்னா அப்புறம் எதுக்குக்கா சொல்லலைன்னு வருத்தப்படுவாரு. எதுக்கும் ஃபோன் அடிச்சு பார்ப்போம். என்ன ரிங்கு போகுது, தம்பி எடுக்கல. ஒருவேளை தம்பி தூங்கிட்டாரோ? ஹலோ, சொல்லுங்கக்கா.
தம்பி அப்பா என்னாச்சுக்கா ஏதோ பதட்டமா இருந்த மாதிரி இருக்கு. திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லப்பா. என்னன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பதான் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்ல நான் பறவை சாப்பிட்டுக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னாரு. திரும்ப வந்து பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம விழுந்து கிடக்காரு. நான் எழுப்பி பார்த்தேன்ப்பா, தண்ணியும் கொடுத்து பார்த்தேன், எந்திரிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, 108க்கு ஃபோன் பண்ணுங்க. 108க்கு ஃபோன் பண்ணிட்டேப்பா. சரிக்கா, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க, அப்பாவை எழுப்பிக்கிட்டே இருங்க. சரிப்பா. தட்டி தட்டி எழுப்பிட்டே இருங்கக்கா. தண்ணி தொளிச்சு பாருங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஐயா என்னாச்சு ஐயா? எந்திரிங்க ஐயா, சிவா தம்பி இப்போ வந்துருவாவ. தண்ணி குடிங்க ஐயா. ஏன் இப்படி மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டியே? ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா நாளைக்கு என் பொண்ணுக்கு பூ வைக்க வரவ, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்கய்யா. நான் உங்க வீட்டு வேலைக்காரியா இருந்தாலும் என் பிள்ளைக்கு என்ன வேணும், படிப்புல இருந்து ஒரு துணியில இருந்து எந்த குறையும் வைக்காம நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தியே. அந்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து ஒரு கல்யாண வயசுக்கு வந்திருக்கு. அவ அடியை எடுத்து வைக்க போறா. அதுக்கு நீங்க நல்லா வாழ்த்தனையா. நீங்க வாங்கய்யா, எந்திரிங்கய்யா, கண்ணை திறந்து பாருங்கய்யா, கண்ணை திறந்து பாருங்கய்யா. பாப்பு பாப்பு. என்னாச்சு மாப்பிள்ள? சுவானி இப்பதான் சாப்பிட்டு படுத்திருக்கா. அப்படியாத்த? சரி, அவளை கொஞ்சம் பார்த்து விடுங்க, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் அவசரமா? இல்லத்த, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. ஐயோ என்னாச்சு? தெரியலத்த, அங்க போனாதான் தெரியும். அப்படியா? இந்த ராத்திரில நீங்க எப்படி தனியா போவிய? வேணா துணைக்கு மாமாவையும் கூட்டு போங்களா? மாமாவா? மாமா தான் வெளியே போயிருக்காவில்ல, வந்த உடனே நீங்க விஷயத்த சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்னாச்சுட்டி, ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்லங்க, சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்திருக்கு, அதான் மாப்பிள்ள கிளம்புறேங்கிறாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆபீஸ்ல நல்லா தானே இருந்தாரு. தெரியல மாமா, இப்பதான் வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, நான் உடனே கிளம்பணும். இருங்க மாப்பிள்ள, நானும் வரேன். சீக்கிரம் வாங்க மாமா. பொண்ணு என்னட்டி பண்றா? அவ சாப்பிட்டு படுத்திருக்காங்க. சரி, நான் மாப்பிள்ள பின்னாடி போயிட்டு வரேன். அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் இந்த ராத்திரியில நானும் வரேன்ட்டு அடம்பிடிப்பா. நாளைக்கு காலையில சொல்லிக்கலாம். அவ கேட்டா என்னங்க சொல்றது? அவிய அப்பாவை பார்க்க போயிருக்கான்னு சொல்லு, ஆனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லாண்டா. சரிங்க. பிள்ளையே பாத்துக்க, என்ன போயிட்டு வரேன். ஐயா என்னாச்சு? இந்த மாதிரி நேரத்துல எப்படி நடக்கணும்? நல்ல வேளை வீட்டுல வேலை செய்ற ஆட்கள் இருந்தாவே. அவையிலும் இல்லைன்னா சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? கடவுளே, சம்மந்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா. என்னமாமா திடீர்னு ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? ஆமாமா. ஆமா, குழந்தை என்ன பண்றா? குளிப்பாட்டி தூங்க வச்சிருந்த மாமா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. சரி சரி, தூங்கட்டும். இல்லம்மா, நான் ஒன்று யோசிச்சேன், அதான் அது சரியா வருமா இல்லையான்னு உன்ட்ட கேட்கலான்னு தான். அப்படி என்ன மாமா யோசிச்சீங்க? அது அல்லிம்மா, நான் நம்ம வீட்டுக்கு ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். காரா? என்ன மாமா திடீர்னு? இல்லம்மா, நம்ம எங்க போறதா இருந்தாலும் பைக்ல தான் போயிட்டு வரோம். அதுவும் இல்லாம இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை வேற பிறந்துட்டு, அடிக்கிற வெயில் போனாலும் மழை பனி அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். ஒரு கார் இருந்தால் நல்லது தானம்மா. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் காரில் போயிட்டு வந்துக்கலாம்ல. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கோம். சைலு அம்மா, ஆதி தம்பி, அப்பா அம்மா, நீ, அம்மாச்சி, நான், குழந்தை எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு இடத்துக்கு போனோன்னா பஸ்லேயோ இல்லைன்னா ஆட்டோவோ பிடிச்சி தானே போக வேண்டியிருக்கு. அதான் கார் ஒன்று எடுக்கலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. இல்லம்மா, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன மாமா இருக்கு? வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஏன்னா வீட்டுல வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது சைலத்தையும் செந்திரத்தையும் தான் பார்க்காவ. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மிச்சம் வருது, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கார் எடுத்தா நம்மளால டியூ கட்ட முடியுமான்னு அத்தங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து பேசி எடுங்க மாமா. இல்லம்மா, எடுத்த டியூலெல்லாம் போடல, மொத்த அமௌண்ட் கொடுத்து எடுக்கலான்னு தான் இருக்கேன். மொத்த அமௌண்டா? என்ன மாமா சொல்றீங்க? 8 லட்சம் 9 லட்சம் வரும். நீங்க ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, நீயே பார்த்துட்டு தானே இருக்க வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு. அதுவும் இல்லாம நமக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பேம்பஸ், பவுடரு, பொட்டு, வளையல்னு எல்லாமே செலவாயிட்டு தான் இருக்கு. கையில காசே நின்ன மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி மாமா மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து எடுக்க முடியும்? சேவிங்ஸும் இல்ல, எப்படி? அதாம்மா உன்னைய கூப்பிட்டு பேசுறேன். என்கிட்ட என்ன மாமா இருக்கு? நான் என்ன ஏதாவது சேர்த்து வச்சிருக்கேனா? அதையெல்லாம் சேலரி என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏதாவது சேர்த்து வச்சு கொடுத்தேன். இப்போ எல்லாமே அத்தக்க கையில தானே கொடுக்குறீங்க, என்கிட்ட எதுவும் இல்லையே மாமா. உன்கிட்ட இல்லைன்னு எனக்கும் தெரியுமா. பூரணி போட்ட நகை இருக்குல்ல, அந்த நகையை வச்சு நமக்கு ஒரு கார் எடுப்போமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க போனாலும் ஆட்டோ பிடிச்சிட்டு தானே போக வேண்டியிருக்கு. நமக்குன்னு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்லம்மா. ஐயோ மாமா, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன். அது குழந்தைக்குன்னு வந்தது, தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க மாமா.
இல்ல லிமா, நீ கொஞ்சமாவது நினைச்சு பாரு. அடிக்கிற வெயில பிள்ளையை தூக்கிட்டு பைக்கில் போக முடியுமா? இங்க இருக்க டவுனுக்கு போனாலும் ஆட்டோக்காரன் 200 300 கேட்கறான். அதே இது நம்ம அந்த 300 டீசல் அடிச்சோன்னா நம்ம குடும்பமே போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருமா, ப்ளீஸ்மா, குடுமா. அது வந்து மாமா, அத்தெல்லாம் அப்புறம் அந்த பொருள் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அல்லிம்மா, நான் என்ன முந்திய மாதிரி கம்பெனி வேலைக்கா போயிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட சொந்தமா பிசினஸ் இருக்கு. மாசம் இவ்வளோ வருதுன்னு உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா நான் திரும்ப மூட்டு கொடுத்துட்றேன். எல்லாம் சரிதான் மாமா, ஆனா எனக்கு என்னமோ வீட்டில் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போமோன்னு தோணுது. இதுல வீட்டுல கலந்து பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நகையை கொடுக்க போறது நீ, அதை அடமான வைக்க போறது நான், திருப்ப போறது நான் தான். இதுல வீட்டுல இருக்கிறவங்க எங்க வந்தாங்க? இல்லை மாமா, அது வந்து என்னதான் இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லணும்ல. அவங்க கிட்ட சொன்னா என்ன பண்ண போறாங்க? நகையை வச்சு இப்போதைக்கு கார் எடுக்கணுமான்னு தான் கேட்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொன்னா ஒரு வேலையும் நடக்காது. என் மேல நம்பிக்கை இருந்தா கொடு, இல்லைன்னா வேண்டாம். ஐயோ மாமா,